இன்னைக்கு நம்ம ஆக்டிவ் பாசிவ்ல இன்ட்ரோகேட்டிவ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சென்டென்ஸ் நம்மளை கேள்வி கேட்டால் அது வந்து இன்ட்ரோகேட்டிவ். ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் கொடுக்கும். இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸுங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்வியை கேட்கும். இந்த கிராமருக்கு போகிறதுக்கு முன்னாடி அதோட எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் இன்ட்ரோகேட்டிவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். நான் உங்களுக்கு வந்து 9th ஸ்டாண்டர்டில் சொல்லியிருப்பேன். இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து கேள்வி கேட்டுச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேர்பில் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா தான் சப்ஜெக்ட் இருக்கும். இன்ட்ரோகேட்டிவ் பொறுத்த வரைக்கும் அந்த சென்டென்ஸ் வந்து வேர்பில் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் இருக்கும். ஆனால் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் தகவல் கொடுக்குற வாக்கியம், செய்தி வாக்கியம் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறமா வேர்ப் இருக்கும். இது நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இன்ட்ரோகேட்டிவ்னா முதல்ல வேர்ப் இருக்கும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா முதல்ல சப்ஜெக்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறமா தான் வேர்ப் இருப்பாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இன்ட்ரோகேட்டிவோட ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து நான் உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு சென்டென்ஸ் வந்து இன்ட்ரோகேட்டிவாக இருக்குன்னா அது வந்து 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று வந்து எஸ்ஆர்ஓ டைப்பில் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து WH டைப்பில் இருக்கும். WH டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு WH வேர்டு இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு ஹெல்பிங் வேர்ப் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு சப்ஜெக்ட் ஆர் நவுன் இருப்பாங்க, அதுக்கப்புறமா தான் மெயின் வேர்ப் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆக்டிவ் பாசிவ்ல இன்ட்ரோகேட்டிவ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சென்டென்ஸ் வந்து கேள்வி கேட்குதுன்னா அந்த கேள்வி கேட்குற சென்டென்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். WH டைப்பில் இருக்கணும், ஹெல்பிங் வேர்ப் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் மெயின் வேர்ப். இதை மெமரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அப்புறம் இது பாருங்க, இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னாலே வேர்ப் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா தான் வேர்ப். இப்போ நம்ம கிராமர்க்குள்ள போகலாம். இது வந்து இந்த ஆக்டிவ் பாசிவ்ல நேற்று பார்த்தது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நேற்று பார்த்ததோட அடுத்த லெவல் இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन படிங்க. Did he write a letter? Did he write a letter? இந்த क्वेश्चனை பார்த்த உடனே நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, டிட்ல ஆரம்பிச்சிருக்கு, அப்புறம் क्वेश्चन மார்க்ல முடியுது. அப்ப இது வந்து ஒரு இன்ட்ரோகேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இன்ட்ரோகேட்டிவ் கேள்விக்கு பதிலையும் நம்ம இன்ட்ரோகேட்டிவ்ல தான் எழுதணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த சென்டென்ஸ் வந்து என்ன டென்ஸ்ல இருக்கு. அப்போ வந்து ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் இன்ட்ரோகேட்டிவா இருந்தாலும் அந்த சென்டென்ஸ் வந்து என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸ் நம்ம என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வேர்பை பார்க்கணும். அந்த வேர்பை பார்த்தா தான் அது ப்ரெசென்ட்டா, பாஸ்டா, இல்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட்டா, ஃபியூச்சரா நமக்கு தெரியும். அப்போ இந்த சென்டென்ஸ்ல எது வேர்ப் சொல்லுங்க பார்ப்போம். டிட்ங்கிற ஒரு ஹெல்பிங் வேர்ப் இருக்கு, ரைட்ங்கிற ஒரு மெயின் வேர்ப் இருக்கு. நேத்து நாம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யார் இருப்பாங்க, சப்ஜெக்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறமா தான் யார் இருப்பாங்க, வேர்ப்ஸ். அது வந்து ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம பார்க்க போறது நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், இன்ட்ரோகேட்டிவ் சொல்லியிருக்கேன். இன்ட்ரோகேட்டிவ்னாலே ஃபர்ஸ்ட் வேர்ப் தான் இருக்கும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வேர்ப் வந்துருச்சா, அதுக்கப்புறம் அதாவது ஹெல்பிங் வேர்ப் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, மெயின் வேர்ப் இருக்கு. இப்போ நான் क्वेश्चन ஸ்ட்ரக்சர் ஒன்று சொன்னேன்ல, அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கேன். இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து என்ன டென்ஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சிம்பிள், தப்புமா, பரவாயில்ல, கவனிங்க. இங்க டிட் இருக்கு இல்லையா, டிட் பிளஸ் மெயின் வேர்ப் என்னன்னு பார்க்கணும். எப்பவுமே இது ஞாபகம் வச்சுக்கணும். டு, டஸ், இவங்க ரெண்டு பேருமே ப்ரெசன்ட் டென்ஸ். டிட் வந்து பாஸ்ட் டென்ஸ். டிட் வந்து பாஸ்ட் டென்ஸ். அப்ப எந்த சென்டென்ஸ்ல டிட் இருந்தாலும் அதை நாம என்ன சொல்லணும், பாஸ்ட் டென்ஸ் சொல்லணும். அதை மட்டும் சொல்லக்கூடாது, அந்த டிட் கூட இருக்கிற மெயின் வேர்பை கம்பைன் பண்ணி நாம ஃபைனலா அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ பாருங்க, டிட் பிளஸ் ரைட் ரோட் அப்படின்னு நாம சொல்லணும். டிட் பிளஸ் ரைட் ரோட். டு பிளஸ் ரைட் ரைட். does plus right writes. did plus right wrote. அதாவது do கூட ஒரு மெயின் வேர்ப் சேர்ந்துச்சுன்னா s இல்லாத ப்ரெசன்ட் டென்ஸா இருக்கும். does கூட ஒரு மெயின் வேர்ப் சேர்ந்துச்சுன்னா s இருக்கிற ப்ரெசன்ட் டென்ஸா மாறும். did கூட ஒரு மெயின் வேர்ப் சேர்ந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸா மாறிடும். அப்ப இங்க did கூட ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் சேர்ந்துச்சுன்னா அது என்ன மாறிடுச்சு, பாஸ்ட் டென்ஸ்.
அப்போ past tenseனா அதோட ரூல் என்ன? was, were plus V3. அகைன் இன்னொரு சொல்லுங்க பாப்போம். was, were plus V3. இன்னொரு சொல்லுங்க. was, were plus V3. அப்ப நம்ம tense கண்டுபிடிச்சோம். அப்ப இது வந்து past tense அப்படினு கண்டுபிடிச்சோம். அப்ப past tense னு கண்டுபிடிச்சதால ரூல்ஸை நம்ம மெமரி பண்ணிட்டோம். was, were plus V3. இப்போ இந்த கேள்வி எப்படி ஒரு ஹெல்பிங் வெர்ப்ல ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் இங்க எழுத போற பதிலும் ஹெல்பிங் வெர்ப்ல ஸ்டார்ட் ஆகும். அது என்ன ஹெல்பிங் வெர்ப் நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ இது வந்து ஹெல்பிங் வெர்ப்ல ஆரம்பிச்சாலும் இவர் வந்து இந்த இடத்துல சப்ஜெக்ட், இது verb, இது ஆப்ஜெக்ட். நம்ம இன்டர்சேஞ்ச் பண்றப்ப யாரை நம்ம கொண்டு வருவோம்? ஆப்ஜெக்ட் கொண்டு வருவோம். அப்ப இத கொண்டு வந்துருங்க a letter. இந்த ஸ்டெப் கீழே எனக்கு சொல்லுமா? அதுதான் சொல்ல வரேன். அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம் இல்லையா? நான் என்ன சொல்லிருக்கேன், எந்த ஒரு இன்டராகேட்டிவ்மே கேள்வி கேட்கிற சென்டென்ஸ் முதல்ல எதுல ஆரம்பிக்கும்? வெர்ப்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் சப்ஜெக்ட் இருக்கும். இது சப்ஜெக்ட்டோ இல்ல ஆப்ஜெக்ட்டோ? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? வெர்ப் எழுதணும். அதாவது ஹெல்பிங் வெர்ப் எழுதணும். இந்த ஹெல்பிங் வெர்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது என்ன டென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்? வெரி குட். என்ன டென்ஸ் கண்டுபிடிச்சோம்? பாஸ்ட் டென்ஸ். அப்ப பாஸ்ட் டென்ஸோட ரூல் என்ன? was, were plus V3. a letter. சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். அப்ப சிங்குலர் பாஸ்ட் டென்ஸ் என்ன? was. அப்ப அந்த was இங்க இருக்கு. இப்போ இத நீங்க சொன்ன மாதிரி கேபிட்டல் லெட்டர் எழுதிக்கலாம். ஏன் ஆக்டிவா இருந்தாலும் ஆன்சரா எழுதுறப்ப நாம கேள்வியோட தான் எழுதணும். அப்ப கேள்வி இருக்குன்னா முதல்ல வந்து ஹெல்பிங் வெர்ப் இருக்கணும். அதனால நான் இங்க was எழுதிட்டேன். நெக்ஸ்ட் was a letter. was plus was or were plus V3. V3 னா இந்த verb-ஓட third form எழுதணும். இந்த ரைட்டோட third form சொல்லுங்க. write, wrote, written. சொல்லுங்க பாப்போம். write, wrote, written. அப்ப was a letter written. he என்னவா மாறும்? அவ்வளவுதான் போச்சு. இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அப்படி புதுசா இருக்கும். ஆனா எதை எங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும் நீ புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா போயிடும். அதை இதை கவனிச்சுக்கணும். அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்குறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா போயிடும். இந்த கொஸ்டின் போடுங்க. Is he watching us? Is he watching us? verb ஆரம்பிச்சிருக்கு, கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்ப இது இன்டர்கேட்டிவ் நம்ம கண்டுபிடிச்சோம். by இருந்தா பாசிவ், by இல்லனா ஆக்டிவ். அதை கண்டுபிடிச்சோம். இப்போ இது என்ன டென்ஸ் கண்டுபிடிக்கணும்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க did இருந்ததுனால நான் என்ன டென்ஸ் சொன்னேன்? இப்போ இங்க is இருக்கு, என்ன டென்ஸ்? வெரி குட், present tense. அப்ப is இருந்துச்சுனா அது என்ன டென்ஸ் ஆயிடுது? present tense ஆயிடுது. அப்போ ing இருக்கு, அப்ப அது என்னது? வெரி குட். அப்ப ing இருக்கிறதுனால continuous, is இருக்கிறதுனால present continuous. அப்ப present continuous ஓட ரூல் என்ன? am, is, are plus being plus V3. அகைன் இன்னொரு சொல்லுங்க பாப்போம். am, is, are plus being plus V3. அத நான் இங்க எழுதிக்க போறேன். ஓகே, இத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பொதுவா சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் யாரை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஹீங்கிற ஒரு சப்ஜெக்ட், வாட்சிங்கும் ஒரு verb, அதாவது is watching. அந்த கேள்விங்கிறதுனால இந்த இங்க இருக்க வேண்டிய is இங்க வந்திருக்கு. நம்ம ஸ்டேட்மெண்டா இருந்தா he is watching. இன்டர்கேட்டிவ் வந்தா is he watching. எப்படி இருந்தாலும் டென்ஸ் ஒண்ணுதான். us அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், us அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அப்ப இது வந்து இன்டர்கேட்டிவ் வந்தாலும் நம்ம சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் யாரும் கண்டுபிடிச்சோம். இப்போ ஆப்ஜெக்ட் இங்க கொண்டு வா. இப்போ சொல்ற ஞாபகம் வச்சுக்கணும். us இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது we ஆ மாறும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கணும். us இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது we அப்படிங்கிற ஒரு ப்ரோனவுனா மாறும். நெக்ஸ்ட், இப்போ இந்த क्वेश्चन மார்க் அப்படிங்க போடணும். ஏன்னா அது இன்டர்கேட்டிவ்னு சொல்லிருக்கேன். அப்ப இன்டர்கேட்டிவ்னா இந்த இடத்துல ஒரு verb எழுதணும் இல்லையா? அப்ப அது என்ன verb ஆ இருக்கும்? அகைன் நம்ம திரும்ப அந்த ரூல்ஸ் போகணும். am, is, are plus being plus V3. அப்ப இங்க என்ன இருக்கு? we. weங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? வெரி குட். weங்கிறது சிங்குலர் கிடையாது, ப்ளூரல். we னா என்ன அர்த்தம்? நாம் அனைவரும், நம்ம எல்லாரும் என்ன அர்த்தம்? ப்ளூரல். அப்ப ப்ளூரலுக்கு am சொல்லலாமா, is சொல்லலாமா, are சொல்லலாமா? அப்ப அந்த are நீங்க சொன்ன மாதிரி இங்க கேபிட்டல் லெட்டரா எழுதணும். ஓகேவா? ஓகே. are, we. அகைன் present tense ஓட present continuous ஓட ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம திரும்ப ஞாபகம் வச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். அப்பதான் நம்ம மனப்பாடமும் ஆகும். திரும்ப சொன்னா தான் மனப்பாடம் ஆகும்.
am is or plus am is or ஒன்னு எழுதிட்டோம். அடுத்து என்ன வரணும்? being. அந்த being இங்க எழுதிக்கணும். being இல்ல V3. அப்போ V3 கண்டுபிடிக்க இந்த மெயின் verb-ஓட third form சொல்லணும். watch. அப்போ are we being watched? கீ என்னவா மாறும்? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஒரு முறை ஆன்சர் பண்ணா நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணலாம். 2-3 क्वेश्चनலாம் போக போக கொஞ்சம் வேகமா பிராக்டிஸ் பண்ண போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் who will accept this? இப்ப சொல்ற நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நீ எங்கெங்கெல்லாம் who பார்க்கறியோ சந்தேகமே வேணாம், by whom எழுதிக்கணும். நீ who பார்த்தனால என்ன பண்ணணும்? by whom. நல்லா ஒரு 2 டைம்ஸ் மைண்ட்ல சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம who பார்க்கறோமோ நம்ம என்ன பண்ணிடணும்? by whom. எங்க நம்ம who பார்க்கறோமோ நம்ம என்ன பண்ணிடணும்? by whom. மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து கண்டுபிடிச்சோமா? அது பார்க்கிறோம். இப்போ இது என்ன டென்ஸ்ல இருக்கு சொல்லுங்க பாப்போம். சிம்பிள். வெரி குட். ஏன்னா will இருக்கு, ஒரு present tense root word இருக்கு. அப்ப இது வந்து simple future tense அப்படி கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப simple future tense நம்ம கண்டுபிடிச்சா அதோட ரூல்ஸ் நம்ம மெமரி பண்ணிக்கணும். அப்ப simple future tense ஓட ரூல் என்ன? வெரி குட். will or shall plus be plus be. இப்ப நான் ஒரு ஸ்ட்ரக்சர் சொன்ன ஞாபகம் இருக்கா? question wordக்கு question word plus helping verb plus subject or object plus main verb இருக்கணும். இப்போ question wordக்கு நாம இங்க question verb நாம எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணனும் நமக்கு? helping verb. இங்க helping verb யார் இருக்காங்க? இத பார்த்து சொல்லலாம். will. இப்போ ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் கொண்டு வரோம். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் யாருன்னா இதுதான், this தான் ஆப்ஜெக்ட். By whom will this? This subject or object கொண்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன இருக்கு? main verb. இங்க main verb என்ன? accept ஓட third form accepted. எப்பவுமே நம்ம ஒரு main verb தெரிஞ்சுக்கிறதுக்கு அது நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம ஈஸியா இருக்கோ இல்லையோ, அந்த 3 டைம்ஸ் சொல்லி பார்த்தோம். accept, accepted அப்படின்னு சொல்லணும். By whom will this? அந்த being word சேர்த்துக்கணும். being word சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஆக்டிவ் கிளாஸ்ல ரூல் பார்த்தோம்ல, will shall plus be plus b3 தான் பார்த்தோம். அப்போ be plus b3 accepted. நெக்ஸ்ட் who பார்த்தாலே என்ன பண்ணிரணும்? அதெல்லாம் டவுட்டே வேணாம். who பார்த்தாலே by whom. நீ எக்ஸாம்ல உன்னோட ஆன்சர் ஒருவேளை ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு வையேன், ஒரு பாதி கரெக்ட், இத by whom வந்தாலே உனக்கு ஒரு மார்க் கன்ஃபார்ம். அப்படிலாம் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? by whom. இப்போ இத படிங்க. has this meeting by whom? Who has arranged this meeting? இப்போ whomங்கறத நம்ம என்ன பண்ணிட்டோம்? by whom எழுதிட்டோம். ஓகே. இப்போ இது என்ன டென்ஸ்ல இருக்கு சொல்லுங்க பாப்போம். பாஸ்ட் டென்ஸ் இல்லம்மா. இந்த has, have இவங்க வந்தாலே present perfect. had வந்தாதான் past perfect. அப்ப இங்க has இருக்கு இல்லையா, அது என்ன டென்ஸ்? அது அண்ணா மூடிட்டு சொல்லலாம். has, have, had இவங்க பார்த்தாலே being சேர்க்கணும். அப்ப has வந்தாச்சு நம்ம என்ன பண்ணணும்? being இந்த வேர்ட் சேர்க்கணும். இப்போ பாருங்க by whom அந்த helping verb நான் இங்க பாரு இந்த wh வேர்டுக்கு wh எழுதிட்டேன். அப்புறம் என்ன இருக்கு? helping verb-க்கு அந்த has எழுதிக்கணும். வெரி குட். ஆப்ஜெக்ட்டை கொண்டு வரணும். ஆப்ஜெக்ட்டை கொண்டு வரணும். by whom has this meeting beingற வேர்ட் எப்படி நாம இந்த ஆப்ஜெக்ட் அடுத்து be சேர்த்தோமோ இந்த ஆப்ஜெக்ட் அடுத்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான be சேர்க்கணும். be arrange. இங்க இருக்கிற மெயின் verb arrange. arrange ஓட third form சொல்லுங்க பாப்போம். arrange. அப்ப by whom has this meeting been arranged அப்படின்னு எழுதணும். இப்போ இத்தனை பண்ண பிராக்டிஸ்ல இது இன்னும் கொஞ்சம் வேகமா நம்ம பண்ணலாம். क्वेश्चन पढ़ेंगे. when will you finish the building? when question word will helping word you subject or object, active or the subject, passive or the object, finish main verb, the building object எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது என்ன டென்ஸ்ல இருக்கு? சிம்பிள் future tense.
இந்த வில்லுங்கிற வேர்டு ஃபியூச்சரா இருக்கு, அதனால சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பூ இருந்துச்சுன்னா தான் பை ஹூம், வென் இருந்துச்சுன்னா பை வென்னுலாம் போடக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கொஸ்டின்ல இதை நம்ம எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி தான் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஹெல்பிங் verb வரணும். சரி, இது வந்து என்ன டென்ஸ் கண்டுபிடிச்சோம்? இதோட ரூல்ஸ் ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கோங்க. will shall plus be plus be3. அகைன் இந்த நம்பர் சொல்லுங்க பாப்போம். will shall plus be plus be3. will shall plus be plus be3 எழுதுமா? அத நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம். இப்போ ஏன்னா இந்த क्वेश्चन வேர்டுக்கு அடுத்து ஹெல்பிங் verb நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இதுல சப்ஜெக்ட் யாரு? வெரி குட். verb என்ன? finish. இதே சென்ஸ் will finish ங்கிறது verb. கேள்விங்கிறதுனால அந்த क्वेश्चन வேர்ட் வந்து முன்னாடி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் யாரு? the building. the building முன்னாடி கொண்டு வந்துருங்க. the building. when will the building is step by step புரிஞ்சுக்கணும். வென்னுங்கிற வேர்டை கேள்விங்கிறதுனால நான் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம கொஸ்டின் ஃபார்மேட்ல ஹெல்பிங் verb இருக்கணும், அதனால ஹெல்பிங் verb-ஐயும் நான் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம ஆப்ஜெக்ட்டை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும், அதனால ஆப்ஜெக்ட்டை கொண்டு வந்துட்டேன். ஆப்ஜெக்ட் அதாவது இந்த சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட், ஆக்டிவா இருந்தா சப்ஜெக்ட், பாசிவா இருந்தா ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து யார் இருக்காங்க? மெயின் verb. மெயின் verb யாரு? will or shall plus be plus be3. அப்ப finish ஓட be3 என்ன? finish finish finish. அந்த finish எழுதுறதுக்கு முன்னாடி beங்கிற வேர்ட் சேர்க்கணும். ஏன்னா நம்ம ரூல்ஸ்ல என்ன இருக்கு? will shall plus be plus be3 இருக்கு, அதனால be எழுதிட்டேன். இப்போ be3 சொல்லுங்க பாப்போம். finish. இப்போ அந்த சப்ஜெக்ட் எங்க கொண்டு வந்திருங்க? you என்னவா மாறும்? by you ஆ மாறும். இப்போ ஆன்சர் ஒரு முறை படிச்சு பார்க்கலாமா? when will the building be finished by you? கரெக்டான ஆன்சர். இது கொஞ்சம் இத்தனை क्वेश्चनலயே கொஞ்சம் வித்தியாசமான क्वेश्चन. இத்தனை क्वेश्चनலயே கொஞ்சம் வித்தியாசமான क्वेश्चन. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணனும்? இது என்ன டென்ஸ் கண்டுபிடிச்சிரோம். இத பார்த்த உடனே என்ன டென்ஸ் நீ கண்டுபிடிச்சீங்க? சூப்பர், வெரி குட். அப்ப did வந்ததுனால past tense. நாம இங்க இந்த did கூட இத சேர்த்து சொல்ல சொன்னேன். அப்ப என்ன பண்ணனும்? இந்த did plus do என்ன வரும்? done ஆகும். did plus do வந்து இங்க done ஆகும். அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த क्वेश्चन பார்த்தாலே ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நேத்து நம்ம ஒரு क्वेश्चनோட பார்த்தோம் இல்லையா? our army has defeated the enemy. நேத்து வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் நடந்திருக்கு. ஃபெயில் ஆன பசங்களுக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் நேத்து நடந்திருக்கு. அந்த क्वेश्चनல அந்த ஆக்டிவ் பாசிவ் கேட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் புக் क्वेश्चन, இதெல்லாம் கண்டிப்பா பார்த்துக்கணும். புரியுதா? நல்லா புரிஞ்சுச்சு. நான் இந்த क्वेश्चन போட அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். क्वेश्चन போக நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த do இந்த did do நான் verb-னு சொல்றேன். உங்களுக்கு ஓகேவா? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா இந்த do did does இதெல்லாம் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? அது மெயின் verb, helping verb நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் முதல்ல சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் யாருன்னு பார்த்துக்கலாம். இது வந்து question verb ஆயிடுச்சு, question verb ஆயிடுச்சு. இந்த did do verb ஆயிடுச்சு. question word இது verb, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. question word இது வந்து question word ஆயிருக்கு. இதுவும் verb ஆயிடுச்சு. அப்ப இவங்க யாரு? ஆப்ஜெக்ட் யாரு? அவ்வளவுதான். யார் முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்போ ஆப்ஜெக்ட் இங்க கொண்டு வாங்க. this வந்துச்சுன்னா அப்படியே this தான் வரும். ஓகே, இப்போ நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த क्वेश्चन வேர்ட் நான் இங்க எழுதிட்டா, இந்த சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட் நான் இங்க கொண்டு வந்துட்டா, இங்க என்ன இருக்கு? ஹெல்பிங் verb. அப்ப இங்க ஒரு ஹெல்பிங் verb எழுதணும். இது என்னது? this. என்னது? this-னா என்ன அர்த்தம்? ஓகே, சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா? நான் தூக்கில் ரெண்டு ரெண்டாக உடைச்சிட்டேன். ஒன்னே ஒன்று இருந்துச்சுன்னா this, நிறைய இருந்துச்சுன்னா these. ஒன்னே ஒன்று இருந்துச்சுன்னா thisமா, நிறைய இருந்துச்சுன்னா thisமா. ஓகேவா? இது ஒன்னே ஒன்று this, இது நிறைய this. அப்போ this சிங்குலரா, this சிங்குலரா? இந்த thisங்கிற ஒன்னே ஒன்று தான் சிங்குலர். அப்ப இங்க என்ன இருக்கு? this. என்ன டென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? past tense. அப்ப past tense சிங்குலர் என்ன? was. வெரி குட். ஓகேவா? அப்ப past tense ஓட ரூல் என்ன? was or were plus v3. was எழுதுறோமா? v3 சொல்லணும். அந்த v3 எப்படி தெரியுமா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? did plus do என்ன ஆயிடுச்சு? done. doneங்கிறது v3,
இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்கே எழுது how was this done. they அந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும்? அதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க how was this done by them. ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட்டடா நம்ம பிராக்டிஸ் பண்ணா இது புரியும். இன்னும் ஒரு 2 minutes தான் டைம் இருக்கு. அதனால இப்போ இன்டர்ரோகேட்டிவ் முடிஞ்சிருச்சு. புக்ல ரெண்டே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிற புதுசா ஒரு டாபிக், ஒரு நியூ டாபிக் ஒன்று. அதே ஆக்டிவ் பாசிவ்ல இது கூட சொல்லி பார்ப்போம். omitting the agent. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் இருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச சப்ஜெக்ட்டுக்குலாம் பேர் இருக்கும். மாலினி, அவர் எனிமி, மேனேஜர், இப்படி நம்ம பேர்லாம் நேற்று பார்த்த கொஸ்டின்ல படிச்சிருப்போம். இந்த கொஸ்டின்ல எப்படி இருக்கும்னா, யாரோ ஒருவர், அவர் யாருன்னே தெரியல, அப்படிப்பட்டவரெல்லாம் நாம ஆன்சரா எழுதுறப்ப அந்த வேர்டை விட்டுடலாம். எழுதினால் தப்பில்லை, எழுதாம விட்டா ரொம்ப ரொம்ப கரெக்ட். அதுக்கு பேர் தான் omitting the agent. அப்போ omitting the agent நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த இடத்துல அந்த பர்சனுக்கு நேம் இருக்காது. யாரோ ஒருவர், யாரோ என் புக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, நேற்று யாரோ நான் போயிட்டு இருந்தா என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க, நான் திருப்பி பார்க்குறேன் அது யாருன்னே தெரியல. அப்போ யாருன்னு தெரியாத unknown person, அறிமுகம் இல்லாத நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தர் unknown person, முன்பின் தெரியாதவரை எடுத்துக்கலாம். அப்படி வந்தோம்னா அந்த பர்சனை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஒமிட்னா தவிர்த்துடலாம். இப்போ இந்த கொஸ்டின் படிங்க. somebody has taken away my book. இதோட தமிழ் அர்த்தம் somebody, யாரோ ஒருவர், has taken, எடுத்து சென்று விட்டார், away, எங்க எடுத்துட்டு போயிட்டாரு, எதை எடுத்துட்டு போயிட்டாரு, என்னோட புக்கு கொண்டு போயிட்டாரு. அப்ப இது வந்து இன்டர்ரோகேட்டிவ் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நான் ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்றேன், என் புக்கை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷனா சொல்றேன். அப்ப சப்ஜெக்ட் யாரு? வெரி குட். verb என்ன? has taken away அப்படிங்கற ஒரு present perfectல இருக்கு. அப்ப present perfect பார்த்தாலும் நம்ம என்ன எழுதணும்? been என்ற வேர்ட் சேர்த்துக்கணும். been என்ற வேர்ட் சேர்த்துக்கணும். அப்படிங்கற வேர்ட் வந்து வேற எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்ற ஒரு மீனிங். இது நம்ம லாஸ்டா எழுதிக்கலாம், இல்ல அதே இடத்துல கூட எழுதிக்கலாம். இதை நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ண கூடாது. my bookங்கிறது ஆப்ஜெக்ட், பொருள். இப்போ ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வாங்க. my book has taken என்னவா மாறும்? has been taken away எழுதி டாட் வச்சிடலாம். இந்த சப்ஜெக்டை இங்க கொண்டு வர தேவையில்ல. இதுதான் omitting the agent. omitting the agent என்ன அர்த்தம்? அவர் யாருன்னே தெரியல, அவர் பேரு கிடையாது, ஒண்ணு கிடையாது, அவரை நாம இங்க கொண்டு வர தேவையில்ல. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க. no one has bought the tickets. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே டிக்கெட் வாங்கலையா? அப்ப யாருமே அப்படின்னா ஒரு பேர் தெரியுமா நமக்கு? அப்ப யாருமே, அவர் மேலா ஃபீமேலா, சின்ன பையனா பெரியவங்களா நமக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அவர் வந்து ஒரு unknown person. அப்ப நம்ம omitting the agent நம்ம இங்க கொண்டு வரணும். இருந்தாலும் நம்ம subject verb object ஸ்ப்ளிட் பண்ணனும். சப்ஜெக்ட் யாரு? no one. அவர் யாருன்னே தெரியலனா கூட இப்போதைக்கு அவர்தான் சப்ஜெக்ட். verb என்ன? has watched. என்ன verb? present perfect tense ல இருக்கிற ஒரு verb. நீ verb என்னன்னு தெரிஞ்சுக்கிறத தாண்டி அது என்ன டென்ஸ்னு கண்டுபிடிச்சாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஆப்ஜெக்ட் என்ன? the tickets. இப்போ ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வாங்க. the tickets என்னமா? has been watched. இதுல ரெண்டு மிஸ்டேக் இருக்கு. மேல நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டிக்கெட்டை யாருமே வாங்கல. ஆனா இங்க என்ன சொல்லிருக்கோம்? the tickets has been bought. டிக்கெட்டை வாங்கிட்டாங்க. அப்ப நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம்? வெரி குட். என்ன சொல்லணும்? நாட்ங்கற வேர்ட் சேர்க்கணும். அப்ப எங்க சேர்க்கணும்? இங்க சேர்க்கணும். the tickets hasn't been bought. டிக்கெட் நுழைவுச்சீட்டை யாருமே வாங்கல. அப்போ மேல ஒரு மீனிங் இருக்கு. அந்த அர்த்தத்தை நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதுறப்ப தேவைப்படுறப்ப நாட்ங்கற வேர்ட சேர்த்துக்கணும். அப்ப இந்த இடத்துல நீங்க புதுசா சேர்த்துக்கணும். இதுலயும் ஒரு மிஸ்டேக் இருக்கு. சரி, என்னமா? வெரி குட் சூப்பர். நான் என்ன சொல்லிருக்கேன்? present perfect tenseல இந்த hasம் haveம் present tense தான். ஆனா இந்த has வந்து singular வே யூஸ் பண்ணுவோம்.
ஹாவ் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்க டிக்கெட் இருக்கா, டிக்கெட்ஸ் இருக்கா? நுழைவு சீட்டா, நுழைவு சீட்டுகள். அப்போ ப்ளூரல் ஆயிருந்தா. அப்போ ப்ளூரலுக்கு நம்ம என்ன பண்ணணும்? The tickets haven't been bought. டிக்கெட்டை யாருமே வாங்கல. அதாவது எப்படி சொல்றது, no one bought the tickets. யாருமே டிக்கெட் வாங்கல, நுழைவு சீட்டுகள் வாங்கப்படவில்லை, அவ்வளவுதான். அப்போ யாருமே தெரியாத இந்த பர்சனை நம்ம ஒமிட் பண்ணி எடுத்துருக்கோம். இதுதான் omitting the agent. நம்ம புக்ல ரெண்டே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபைனல்ஸ் டைம் இருந்ததுனால இதை பார்த்துட்டோம். இன்னைக்கு இன்ட்ரோகேட்டிவ் வந்து புக் எக்ஸாம்பிள் பார்த்தோம். நாளைக்கு இதே இன்ட்ரோகேட்டிவோட புக் எக்ஸசைஸை நீங்கள் எனக்கு போர்டில் வந்து பண்ணணும். ஓகே தான்? ஓகே.